ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு டீம். இந்த டீமுக்கு ஹேட்டர்ஸே கிடையாதுப்பா. ஒரு கேப்டன்சி டிரான்சிஷன்ல இருக்க ஒரு டீம். கேன் வில்லியம்சன் இருந்து டாம் லாத்தம் இருந்து இப்போ வந்துட்டு மிச்சல் சாண்ட்னர் புதுசா கேப்டன்சி எடுத்து பண்ண போறாரு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க சிரிக்கிறதுலே தெரியுது உங்களுக்கு தான் கப்பை இப்பவே எழுதி வச்சிருங்க நியூசிலாந்து பேர்ல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஒரு தரமான செம்ம டீசென்டான ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. எதிரே பார்க்கல. எல்லாரையும் வேற லெவல் பேட்டிங் கோர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாண்டா இருப்பாங்க. ஒரு தள்ளி ஆடுறதுக்கும் பிளேயர் இருக்காங்க, அடிக்கிறதுக்கும் பிளேயர் இருக்காங்க. வில்லியம்சன், கான்வே, லாட்டம், மிச்சல், எக்ஸ்பீரியன்ஸ்டு போலிங்ல சாண்ட்னர், ஃபர்கூசன், மேட் ஹென்ரி இவங்களும் அங்கிள் பிளேயரா இவங்க கன்ஃபார்ம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். இவங்க எனக்கு கன்சர்னா தோணுது என்னன்னா அவங்கள ஆப்சன்ஸ் ஆஃப் போல்டன், சவுட்டி அதை வந்து கொஞ்சம் ஃபர்கூசனும் ஹென்ரி லீட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேப்பர்ல வந்து இந்த 11 எழுதும் போதே பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் லைனப் சாலிடா இருக்கு. ஹாரில் மிச்சல், டாம் லாத்தம் 40 ஷியோர் ஷாட்டா அடிக்கிறாங்க. கேன் வில்லியம்சன் வந்துட்டு ஒரு ரிடம்ஷன் வந்துட்டு இருக்கு. கேன் வில்லியம்சன் வந்துட்டு டெவான் கான்வேயோட வேகமா விளையாடுறாரு. ஒரு தெரிஞ்சு மோர் தென் மிச்சல் சாண்ட்னருக்கே இது வந்துட்டு ஒரு ரெகக்னேஷனா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கேல இருந்த வரைக்கும் அவர் சான்ஸே எடுக்கல. 2018-19 இருந்து இருக்காரு. மொத்தமே 16 ஐபிஎல் மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அப்படிங்கிறப்போ